மலையின் மேல் என்னோட கூட ஏறி வந்து உன்னதமான அனுபவங்களாய் இரு என்ற இந்த தலைப்பினுடைய 6வது பகுதியாக இந்த ஒரு சீரீஸில் இதுதான் ஒரு கடைசியாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறேன். Part of the meditation, I am thinking that this may be the last portion of the meditation. We are continually meditating. 6வது பகுதியாக திறப்பின் வாசல் ஜெப வீரன் அல்லது திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை தேவனோடு கூட உன்னதங்களில் ஏறி அவரோடு கூட வாசம் பண்ணுவான் என்று நம்ம பார்க்க போகிறோம். We are going to see the prayer warriors, or the one who stands in the gap is going to ascend to the heavenly places. சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெப வீரர்களே அல்ல, இது திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற ஜெப வீரனை ஜெப வீராங்கனையை ஆண்டவர் உன்னதத்திற்கு அழைக்கிறார். Not the ordinary prayer warriors, but the prayer warrior who stands in the gap. God is calling us to dwell with him in the heavenly places. திறப்பின் வாசல் ஜெபம் என்றால் என்ன என்பதை நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம விளங்கிக் கொள்வோம். We will understand the prayer of the person who stands in the gap. We will understand. இதை எங்கிருந்து நான் எடுத்தேன் என்றால், மோசே தேவனோடு கூட அவன் 120 நாட்கள் தனியாக அவன் மலையின் மேலே வாசம் பண்ணினான். இடையில் வருகிற 40 நாட்கள் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திலே அவன் செலவிட்டான். Moses was spending his 120 days with the Lord in his presence, and in the between 40 days he spent in the prayer for his own people. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 30-31 நான் வாசிக்கிறேன். மறு நாளிலே இஸ்ரவேல் கன்றுக்குட்டியை பொன்னினால் உருவாக்கி விக்கிரக வணக்கம் செய்த மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு மலையில் ஏறி போகிறேன் என்றான். அப்படியே மோசே மலையின் மேல் ஏறி கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவிலானால் மன்னித்தரலும், இல்லாவிட்டால் நீர் எழுதினுடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று ஜெபிக்கிறான். I'm reading from Exodus 32 verse 31 and 30 and 31. The day after Israel sinned by making a golden calf and worshipping the idols, the next day Moses said to the people, you have sinned a great sin, and now I will go up to the Lord. Perhaps I can make atonement for your sin. So Moses returned to the Lord and said, alas, this people has sinned a great sin. They have made for themselves gods of gold. But now, if we will forgive their sin, but if not, please blot me out of your book that you have written. உபாகமம் 9வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவனே இந்த ஒரு நிகழ்ச்சியை எப்படி சொல்கிறான் பாருங்கள். கர்த்தருக்கு கோபம் படுத்துவதற்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பொற்கன்று குட்டி செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அந்நாட்களில் நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை என்று தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறான். Let's see how Moses himself is describing this act in Deuteronomy 9:18. Then I lay prostrate before the Lord as before 40 days and 40 nights. I neither ate bread nor drank water, because of all the sin that you have committed in doing what was evil in the sight of the Lord, to provoke him to anger. ஆண்டவரே அவருடைய பாவத்தை மன்னியும் என்று ஜெபிக்கின்ற அந்த ஜெபத்திற்கு 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே மலையின் மேல் விழுந்து கிடந்தேன் என்று இங்க இந்த இடத்துல மோசே சொல்லுகிறான். Here Moses is telling, in order to forgive the sins the people have committed, that he was lying prostrate before the presence of the God in the mountain. சங்கீதம் 106:23 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் பாருங்கள். In Psalms 106:23 the psalmist says like this, இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே இஸ்ரவேலரை கர்த்தர் அழித்து போடாதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக 40 நாட்கள் திறப்பின் வாசலிலே நின்றான். Because the Israelites had sinned against the Lord, therefore he said that he would destroy them. Had not Moses, his chosen one, stood before him in the breach to turn away his wrath, lest he destroy them. இந்த இடத்தில் தான் வேதாகமம் மோசே செய்த ஜெபத்திற்கு
திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற ஜெபம் என்று வேதம் கூறுகிறது. This place only, the scripture is calling that prayer as the prayer by standing in the gap. அந்த திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற ஜெபத்தின் பொழுது அவன் மலையின் மேலே தேவனோடு கூட அவன் 40 நாட்கள் அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கின்றான். For this prayer he laying down prostrate in the presence of God for 40 days and 40 nights. அதனால தான் நான் இந்த ஒரு மெசேஜுக்கு நான் இந்த ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறேன். திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரன் தேவனோடு கூட மலையின் மேலே ஏறி அவரோடு கூட உன்னதங்களிலே வாசம் செய்வான். That is why I have given the topic, the prayer warrior who stand at the gap for other people always enter into the sublime experience of dwelling with God. இந்த ஜெபத்திற்கு நான் வேறு விதமான தலைப்புகளை கொடுக்கலாம். அந்த வேறு விதமான தலைப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது இது எப்படிப்பட்ட ஜெபம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம். We can also give other names to this prayer. When we see those names, we will be able to understand what kind of prayer is this. சங்கீதம் 106:23 தான் நம்ம பார்க்க திறப்பின் வாசல் ஜெபம் என்று இந்த ஜெபத்திற்கு தலைப்பு கொடுக்கப்படுகிறது. We have seen in Psalms 106:23 this prayer has been named as standing in gap prayer. இதை கூட நம்ம போராட்ட ஜெபம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லுகிற இடத்துல இது வந்து போராட்ட ஜெபம் என்று சொல்லுகிறான். We can call it as a striving prayer because Paul calls like this in the New Testament. மூன்றாவதாக இதுக்குரிய ஒரு தலைப்பு எனக்கு என்ன கொடுக்கலாம் என்றால் பிசாசின் பலவானின் அரண்களை உடைத்து நிர்மூலமாக்கி முன்னேறுகிற ஜெபம் என்பது கூட சொல்லலாம். We can also call this as the progressing prayer that destroys the strongholds of the devil of the strong man, the devil. நான்காவது தலைப்பாக நாம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் சேர்ந்து கூட்டு ஜெபமாக கூட்டு ஜெபமாக பிதாவினிடத்தில் தேவனாகிய பிதாவினிடத்தில் உரிமை பாராட்டி ஜெபிக்கிற ஜெபம் என்று நான்காவதாக தலைப்பு கொடுக்கலாம். We can also call this as a rightful corporate prayer in which we pray towards God the Father in praise and thanksgiving together with the Son Jesus Christ and the Holy Spirit. இந்த நான்கு ஜெபத்திற்கும் உங்களுக்கு நான் வந்து வேத வசனத்திலிருந்து ஆதாரங்களை கொடுக்க விரும்புகிறேன். I want to give the evidences from the scripture for you for all these four kinds of prayers. அத திறப்பின் வாசல் ஜெபத்தை தான் நம்ம பார்த்தோம். நம்ம வந்து சங்கீதம் 106:23 ஏற்கனவே வாசித்து விட்டோம். Already we have read Psalms 106:23 as the standing in gap prayer. ரோமர் 15:22ல இந்த போராட்ட ஜெபம் என்பதற்கு ரோமர் 15:32 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் பவுல் சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல என்னோடு கூட போராட வேண்டும் என்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். In Romans 15:30 Paul says like this, now I beg you brethren through the Lord Jesus Christ and through the love of the Spirit that you strive together with me in prayers to God for me. என்னோட கூட நீங்கள் போராடுங்கள் என்று பவுல் என்ன செய்கிறார், அழைக்கிறார். He calls us to strive with him in prayer. பாருங்களேன், அரண்களை நிர்மூலமாக்கிற ஜெபம் என்பதற்கு 2 கொரிந்தியர் 10:3-4 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். For the prayer that destroy the strongholds of the devil, we can read 2 Corinthians 10:3 and 4. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, போராடுகிறவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி நான் போராடுகிறவர்கள் அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கிறதற்கு தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். Paul writes like this, for though we walk in the flesh, we do not war according to the flesh. For the weapons of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds. நான் வந்து மாம்சத்தின்படி இது போர் செய்கிறது அல்ல, இது ஆவிக்கேற்றபடியே உள்ள போர், இது பிசாசினுடைய அரண்களை நிர்மூலமாக்கிற போர் என்று பவுல் எழுதுகிறான். Paul is writing this, we do not war according to the flesh, but this is a spiritual warfare to bring down the strongholds of the devil. பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா சப்ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, அதுதான் பேஸ்மெண்ட். So for any building we call it as a foundation, that is called as a substructure. சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேலாக கட்டுறது சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. The building that is constructed above the foundation is called the superstructure. இப்பொழுது பிசாசுனுடைய அரண்களுக்கு சூப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கு, அதனுடைய சப்ஸ்ட்ரக்சர் அதனுடைய பேஸ்மெண்ட் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிர்மூலமாக்கி விட்டாரு. The building of the devil is having only the superstructure, but the substructure has been demolished by Christ Jesus. நம்முடைய ஆவிக்குரிய போராயுதங்கள் நம்முடைய அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சரை
தகர்த்து நிர்மூலமாக்குறது தான் நம்முடைய போராட்ட ஜெபம். All the weapons of our warfare will destroy the superstructure of the devil only. That is our warfare. அப்படி என்றால் நாம் திறப்பில் நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே பிசாசுடைய அரண்களை நம்ம நிர்மூலமாக்குகிறோம். So when we are standing in the gap and praying to God, we are destroying the strongholds of the devil. நான்காவதாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியான பிதாவோடு கூட சேர்ந்து பிதாவின் இடத்துல நம்ம வந்து ஜெபிக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் பாருங்க. I am giving the evidence that for the prayer that we are praying towards with together with Jesus Christ and Holy Spirit. 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லி யோவான் இப்படி சொல்கிறார் பாருங்க, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். He says like this, my little children, these things I write to you so that you may not sin. And if anyone sins, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்க அவர் வந்து எல்லா விதத்திலும் அவர் இப்படிப்பட்டவர், அதிகாரம் பெற்றவர். Jesus Christ is the one who is having all authority to forgive our sins. அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவர், அவர்தான் பாவத்தை மன்னிக்கிறதற்கு தகுதி பெற்றவர். He is the one who died for our sins and he is the one who is having the authority to forgive our sins. இந்த இடத்துல யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது வாசலில் உட்கார்ந்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லது வந்து திறப்பின் வாசலில் நிற்கிறார் என்று இவங்க சொல்கிறான். So what John says here is, if any one of us sins, that Jesus Christ is standing at the right hand of the Father and he is interceding for us and doing the prayer of standing in the gap for us. ரோமர் 8:26 பாருங்க, ஆவியானவர் கூட நம்ம சேர்ந்து ஜெபிக்கிறோம். ரோமர் 8:26 அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். In Romans 8:26 we are seeing the prayer with the Holy Spirit. Likewise the Spirit also helps in our weaknesses, for we do not know what we should pray for as we ought. But the Spirit himself makes intercession for us with groanings which cannot be uttered. அதனால தான் நாலாவது தலைப்பாய் என்ன கொடுத்திருக்கிறேன் என்றால், நம்ம வந்து திறப்பின் வாசலில் நின்று நம்ம வந்து ஜெபிக்கின்ற வேளையிலே இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு கூட்டு பிரேயராக பிதாவின் இடத்திலே நாம ஜெபிக்கிறோம். So when we are standing in the gap and praying, we are making a corporate prayer along with Jesus Christ and Holy Spirit. பாருங்க, நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். We may be having a big question. இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய சாத்தானுடைய அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்த பிறகு நான் ஏன் போராட வேண்டும்? We may be having a question, why should we fight after Jesus Christ defeated all the powers of the devil and Satan and made them as a public spectacle? ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். When we see one or two scriptures, we will be able to understand. தானியேல் 10:1 நம்ம இவ்வாறு வாசிக்கின்றோம். We are reading in Daniel 10:1 like this. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே இப்படி என்று ஆரம்பிக்கிறது. It starts like this: in the 3rd year of Cyrus king of Persia, a message was revealed to Daniel. தானியேல் 10:1 பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் என்கிறவர் மாம்சத்தின்படி அந்த பெர்சியா என்ற ராஜ்யத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். The king Cyrus was a physical king for the kingdom of Persia. தானியேல் 10 அதே அதிகாரத்தில் 10:13 நம்ம இவ்வாறு வாசிக்கின்றோம். In the same chapter verses 10 and 13 we are reading like this. ஒரு தேவதூதன் தானியேலா என்னை கை தூக்கி என்னை தொட்டு என் முழங்கால்கள் என் உள்ளங்கைகளும் தரையில ஊன்றியிருக்க என்னை தூக்கினான். அவன் எனக்கு சொன்னதாவது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு இருத்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியாகிய ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாகிய வந்தான். Suddenly a hand touched me, which made me tremble on my knees and on the palms of my hands. In 13 he says, but the prince of the kingdom of Persia withstood me 21 days, and behold, Michael, one of the chief princes, came to help me. 20-21 இப்படி நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது நான் பெர்சியாவின் பிரபுக்களோட கூட யுத்தம் பண்ண போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான் என்று சொல்லப்படுகிறது.
In verse 20 and 21, we are reading like this, and now I must return to fight with the prince of Persia, and when I have gone forth, indeed the prince of Greece will come. பெர்சியாவின் ராஜாவா மாம்சத்துப்படி ராஜா வந்து கோரேஸ். The physical king was Cyrus. ஆனால் பெர்சியா இந்த இடத்துல பெர்சியாவின் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கு. 10வது இடத்துல பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. But here it is telling the prince of Persia. பிரதான கிரேக்க ராஜ்யத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிறது. Here it is again talking about the prince of Greece. பெர்சியா ராஜ்யத்தின் பிரபுவோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லப்படுகிறது. This angel is telling, I am going to fight with the prince of Persia. அப்படி என்றால் மாம்சத்தின்படி ஒரு ராஜாவாக இருக்கையில் பெர்சியா ராஜ்யத்துக்கு அதிபதி என்கிறது வந்து பிசாசையும் அதனுடைய கூட்டங்களையும் குறிக்கிறதாக இருக்கிறது. When there is a physical king for that kingdom of Persia, the prince of the kingdom of Persia refers to the darkness, the rulers of the darkness and the Satan. பெர்சியாவினுடைய ராஜ்யத்தின் கீழாக இருக்கிற தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் மேலே இருக்கிற பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதிகள் அவனுடைய பதில் கீழே வரவிடாமல் தடை செய்து கொண்டே இருக்கின்றது. Daniel was praying in the physical kingdom of Persia, but the princes of the kingdom in the air is obstructing the answer to his prayers. அந்த அதிகாரத்தை எல்லாம் அவன் முறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது 21 நாட்கள் அவன் ஜெபத்திலே போராட வேண்டி இருந்தது. When he was praying to break all those powers, he has to strive for 21 days to get the answer. பாருங்க, கொலோசையர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல தான் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் இயேசு உரிந்து கொண்டார் என்று வருகிறது. In Colossians 2:15 only, the scripture says, having disarmed the principalities and all the powers of the Satan. கொலோசியர் 2:15 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படி என்றால் ஆவியின் மண்டலங்களில் உள்ள பிசாசுனுடைய அதிகாரங்கள் எல்லாம் இயேசு உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி விட்டார். So Colossians 2:15 says, having disarmed the principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them, and it means he overcame all the powers of the darkness in the cross. அப்படி என்றால் பிசாசுனுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது. That means all the powers of the Satan have been stripped off. நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்த அந்த பைபிள் ஸ்டடியில் அவனுக்கிட்ட இருந்த எல்லா ஆயுதங்களையும் இயேசு பறித்து விட்டார். Yesterday in the Bible meditation we have seen that all the powers have been stripped off from him by Jesus. எபேசியர் 6:11-12 நான் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. I'm reading Ephesians 6:10 and 12 again. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோக அதிபதிகளோடும் வானமண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. It says that put on the full armor of God so that you can take your stand against the devil's schemes, for our struggle is not against flesh and blood, but against the rulers, against the authorities, against the powers of this dark world, and against the spiritual forces of evil in the heavenly realms. இந்த இடத்துல பவுல் என்ன சொல்கிறார்? இது மாம்சத்தின்படி உள்ள அந்த போராட்டம் அல்ல, இது ஆவிக்குரிய உலகத்திலே வானமண்டங்களில் உள்ள பிசாசுக்கு எதிராய் போராடுகிற போராட்டம் என்று எபேசியரில் எழுதுகிறார். So Paul writing here is, this war is not a physical war but a spiritual war in the heavenly realms. ரெண்டுக்கு கான்ட்ராஸ்டா வரது பாருங்க நீங்க. So we can see the contrast between the physical and the spiritual war. கொலோசையர்ல பவுல் என்ன எழுதுகிறார் என்றால் அவனுடைய அதிகாரங்களையும் அவனுடைய எல்லாவற்றையும் இயேசு உரிந்து விட்டார், பறித்து விட்டார் என்று அவர் கொலோசையரில் எழுதுகிறார். In Colossians Paul writes that all the authorities and the powers have been disarmed from Satan. ஆனால் எபேசியரில் அவர் எழுதுகிறார் நாம் போராட வேண்டும், நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதுகிறார். But in Ephesians he is again writing that we have to strive against him. என்ன வகையான ஒரு போராட்டம்? What kind of struggle is this? ரெண்டு கான்ட்ராஸ்டா வருதுல்ல? It is contrasting, isn't it? பவுலே கான்ட்ராஸ்டா எழுதுறாரா? Is it Paul contrast each one of it? இல்ல, பவுல் கான்ட்ராஸ்டாக எழுதவில்லை. No, he is not contrasting each other. அந்த வசனத்தில் தானே அது கூறிய பதில் இருக்கிறதை நீங்க பார்க்கலாம். You can see the answer itself in the same verse. பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகும்படிக்கு. So in order to stand against the devil's schemes,
பிசாசுடைய பலத்துக்கு விரோதமான போராட்டம் அல்ல. It is not against the power of the Satan. பிசாசுடைய பலத்தெல்லாம் ஆண்டவர் உரிந்து கொண்டார். So all the power have been stripped off from him. அவனுடைய ஆயுதனுக்கு விரோதமான போராட்டம் அல்ல இது. This is not a war against the arms of the Satan. அவனுடைய எல்லா விதமான ஆயுதங்களையும் தேவன் உரிந்து விட்டார். இயேசு கிறிஸ்து உரிந்து விட்டார். Jesus has stripped off all his weapons. ஆனால் நமக்கு எப்படி ஒரு போராட்டம் என்றால் அவன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உடலாகும்படிக்கு. This is in order to stand against the tactics or the tricks of the devil. தந்திரத்தினாலே பிசாசும் ஜனங்களை என்ன செய்கிறான்? தான் சக்தி உள்ளவன் போல நடித்து தந்திரத்தினாலே ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறான். He is acting as if he is having power and deceiving the people. அதான் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். அவன் வந்து சிங்கத்தை போல நடிக்கிறான். So yesterday we have seen he is acting like a lion. ஒரு இருட்டு ரூமுக்குள்ள திடீரென்று ஒரு என்ன சத்தம், ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கிறது, நம்ம பயந்து விடுகிறோம். When a sound of a lion is coming from a dark room, we are getting afraid. ஆனால் தேவனுடைய வெளிச்சத்திலே நம்ம போட்டு பார்க்கும் பொழுது ஒரு எலி தான் அங்க இருக்குது. When we are switching on the light of the Lord, we will be able to see that there is a mouse in the room. பிசாசு தன்னிடத்திலே வல்லமை உள்ளது போல நம்மளை ஏமாற்றி தன்னுடைய தந்திரத்தினாலே நம்மளை என்ன செய்கிறான்? அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். So the devil is deceiving us by his tricks. பாருங்க, பவுல் ஒரு எழுதுறாரு பாருங்க. பவுல் 2 கொரிந்தியர் 11:3 இப்படி எழுதுகிறார். Paul writes in 2 Corinthians 11:3 like this. பவுலாகிய நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல கொரிந்திய விசுவாசிகளாகிய உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றும் உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். He is writing in the verse 3 like this, but I am afraid that just as Eve was deceived by the serpent's cunning, your minds may somehow be led astray from your sincere and pure devotion to Christ. இப்பொழுது பவுல் அங்க என்ன எழுதுறார் பாத்தீங்களா? நான் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற ஒரு போராட்டம் தான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திலே போராடுகிற போராட்டம். So Paul what is writing is that struggle we have is the struggle against the cunning of the serpent or the devil. பாருங்க, நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், அதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்வீங்க. I will say a small example story so that you will be able to understand it. சென்னையில நான் ஒரு பைக் எடுத்துட்டு போறேன். நான் பைக் ஓட்டிட்டு போறேன். I'm riding a bike in Chennai. ஒரு டிராஃபிக் போலீஸ் நல்ல உடை அணிஞ்ச ஒரு போலீஸ் என்ன செய்யறாரு? அவர் பைக்ல நிக்கிறாரு. என்னை நிறுத்தி உன்னுடைய லைசன்ஸ் எடுன்னு சொல்றாரு. A traffic constable stops me in his constable dress and asks me to take my license. எது கையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உன்னுடைய லைசன்ஸை நான் செக் பண்ணணும், கொண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. When I asked why I have to give my license, he said to me that I have to check your driving license. ஒரு 10 பேர் அவர் என்ன செஞ்சாரு? அப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்க எல்லா டிரைவிங் லைசன்ஸும் அவர் கையில் வச்சிருக்கிறாரு. Likewise, he is holding 10 people near him by taking their license. நான் அவனை முத்து பார்க்கும்போது நம்ம எனக்கு தெரியுது 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஒரு டிராஃபிக் போலீஸை கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு? சஸ்பெண்ட் பண்ணிருச்சு. அவருக்கு இந்த நேரத்தில் பவர் இல்லைங்கிறத நான் என்ன செய்யறேன்? நான் உணர்ந்து கொள்றேன். When I am seeing him, I understood that he was dismissed 6 months back and he is having no authority as a police. அப்ப நான் சொல்றேன், நீங்க என்னுடைய லைசென்ஸை நீங்க வந்து செக் பண்ணுவதற்கு இந்த விதத்தில் அதிகாரம் கிடையாது, ஏனென்றால் உங்களுக்கு அந்த பவர் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். So I am telling him that you have no authority to check my driving license because you don't have that authority now. அந்த பிடிச்சு வச்சிருக்க 10 பேரை நான் பார்த்து சொல்றேன், இவர் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் இவர் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு, அதனால உங்க லைசென்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு நீங்க போங்க, உங்க லைசென்ஸை கொடுக்க தேவையில்லை என்று நான் சொல்றேன். So I am telling to those 10 people that already this person got dismissed from the government and you need not give your driving license to him, so you can take them and go away. அப்படி என்றால் நான் என்ன செய்கிறேன்? அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது நான் உணர்ந்து கொள்கிறேன், அதற்கு விரோதமாக நான் போராடுகிறேன். So if so, what I am doing is I am understanding that he is not having any authority and I am striving against it. ஒருவேளை நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இருப்பேன் என்றால் நான் ஒரு சிவில் ட்ரெஸ்ஸில் வர்றேன், என்ன அவன் நிறுத்தும் பொழுது இல்லை நீ என்ன செக் பண்ண வேண்டாம், உன்னுடைய லைசன்ஸ் என்கிட்ட கூட என்று சொல்லி அவனுக்கு என்ன செய்யலாம்? மறு ஒரு வார்த்தை நான் அவங்ககிட்ட கேட்கலாம்.
If I am a policeman in a civil dress, I can ask him instead of giving my license to him, I can ask him, show me your identity that I have to check you. பிசாசு இந்த நாள் வரை தன்னுடைய தந்திரத்தினாலே அநேக ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தந்திரத்துக்கு விரோதமாக தான் நம்ம போராட வேண்டும் என்று எபேசியர் 6:11-12 இப்ப யார் சொல்கிறார்? பவுல் சொல்கிறார். So in Ephesians 6, Paul is telling that we have to strive or struggle against or fight against the evil schemes or the tricks of the devil. அப்படி என்றால் நாம் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே நம்ம பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கத்தக்கதாக நம்ம என்ன செய்கிறோம்? தேவனிடத்திலே நம்ம திறப்பின் வாசலில் நின்று நம்ம ஜெபிக்கிறோம். So when we are standing in the gap and praying, what we are doing is we are fighting against the tricks of the devil. மூன்று விதமான ஜெபங்களை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கலாம். Three kinds of prayers we can make by standing in the gap. பாருங்க, தனக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்த பவுலினுடைய திறப்பின் வாசல் ஜெபம். So I can pray for my own self by standing in the gap. Likewise, the Paul prayed for himself. தன் குடும்பத்துக்கு சொந்த குடும்பக்காரனுக்காக லோத்துக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்த ஆபிரகாமின் ஜெபம். I can pray by standing in the gap for my own fellow family members, like the one Abraham prayed for Lot. தன் இன ஜனங்களுக்காக மலையின் மேல் போராடி ஜெபித்த மோசேயினுடைய ஜெபம். Third one is the prayer of Moses by standing in the gap for his own people. நமக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க முடியுமா? Whether we can pray for our own self by standing in the gap. நாம தேவனிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய சக மக்கள் பாவத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக நம்ம திறப்பின் வாசலில் நின்று நம்ம ஜெபிக்க முடியும். We can stand in the gap and pray that so that we can receive our healing and we can make our people saved. நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க முடியும். We can pray for our own people. பாருங்க, நம்ம சொந்த ஜனங்களுக்காக நம்ம திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் ஏன் அப்படி ஜெபித்தான் என்று நம்ம பார்க்க போகிறோம். So we can pray for our own family members like that. Why Abraham prayed like that, we are going to see. பாருங்க, அவன் திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கின்ற வேளையிலே ஒரு நேரம் மட்டும் அவன் ஜெபிக்கல, 3 முறை தேவன் கோபப்படுகும் பொழுது அவன் பரிந்து பேசி ஜெபிக்கிறான். Moses was not praying only one time, but he was praying for 3 times, interceding for his own people. 3 முறை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியாக கோபப்படுகிறார். அவருடைய கோபத்தை அவன் ஆற்றத்தக்கதாக அவன் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறான். So 3 times God gets anger to destroy the people of Israelites, but he pacifies the anger of God by his own prayer. முதல் முறை நம்ம அவன் இப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9-10 வசனத்துல அவர்கள் பொற்கன்றுக்குட்டியை வணங்கின பொழுது அவன் இப்படி ஜெபிக்கிறான். So in Exodus 32, verses 9 and 10, Moses is praying like this when they were worshipping the golden calf. அந்த இடத்துல தேவ கோபம் பற்றி இருந்தது. தேவன் எப்படி கோபப்படுகிறார் என்று பாருங்கள். And that place, the anger of God was burning. How Moses was praying in that place. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகியால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So God is telling here, I have seen these people. The Lord said to Moses, and they are stiff-necked people. Now leave me alone so that my anger may burn against them and that I may destroy them. Then I will make you a great nation. அந்த இடத்துல அவன் தேவனே என்னுடைய இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று அவன் ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்தை செய்த பொழுது ஆண்டவர் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். So when he was making a prayer by standing in the gap, God is forgiving their sins. இரண்டாவது முறையாக தேவன் கோபப்படுகிறார் பாருங்கள். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 11-12 இப்படி நம்ம வாசிக்கிறோம். In Numbers 14, 11 and 12 we are reading like this for the second time God forgives their sins. கானான் தேசத்தை பற்றி துர்ச்செய்தியை பரப்பின 10 பேர்கள் அந்த செய்தியை பரப்பின பொழுது ஜனங்கள் எல்லாம் அழுதார்கள். When the 10 men who went to spy out the land of Canaan, when they spread their bad news, those people cried to the Lord. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? நான் அவர்களை
நான் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசித்திருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டு சொல்கிறார். So the Lord said to Moses, how long will these people treat me with contempt? How long will they refuse to believe in me in spite of all the signs I have performed among them? I will strike them down with a plague and destroy them, but I will make you into a nation greater and stronger than them. மூன்றாவது முறையாகவும் தேவன் இங்கே கோபப்படுகிறார் பாருங்கள். Third time also the anger of the Lord burned. எண்ணாகமம் 16வது அதிகாரம் 20-21 படி நம்ம வாசிக்கிறோம். In Numbers 16 verses 20 and 21 we are reading like this. அவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்த புத்திரனாகிய கோகாத்தின் புத்திரர்கள் மற்ற ஜனங்களை சேர்த்துக்கொண்டு அவனுடைய அதிகாரத்துக்கு விரோதமாக இவன் என்ன செய்கிறான், எழும்புகிறான். When the sons of Korah is rebelling against his authority, he is praying like that. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் அதமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். So God is telling to them, separate yourself from this assembly, for I will destroy them in a moment. இந்த தேவன் யார்? Who is this God? அழித்து போட வேண்டும் என்றால் ஏன் தேவன் இவ்வளவு தூரம் அவர்களை அழைத்து வந்தார்? So why did God bring them this far if he wanted to destroy them? ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணுவார்கள் என்று தேவனுக்கு தெரியும் அல்லவா? So God might have known that these people will rebel against him. இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ ஞானி, முக்காலத்தையும் உணர்ந்த தேவன், எதிர்காலத்தையும் பார்க்கக்கூடிய தேவன். அவருக்கு முரட்டாட்டம் பண்ணுவார்கள் என்று தேவனுக்கு தெரியாதா? So this God who is omniscient and omnipotent might be knowing whether these people will be rebelling against him or not. இவ்வளவு தூரம் அவர்களை அழைத்து வந்து 3 முறையும் தேவன் அவர்களை அழித்து போடத்தக்கதாக கோபப்படுகிறார். So God has called or taken them this far and he is trying to destroy them. சகல ஜனங்களை படைத்த மனுஷர்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கோபப்படுகிறார். அவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவருடைய கோபத்தை ஆற்றுகிறான். So here the omnipotent God is getting angry, but the man is pacifying his anger. அது வந்து வைஸ் வர்சா, அது வந்து எப்படி இருந்திருக்க என்றால் மாற்றாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? It should be vice versa. ஏனென்றால் மனுஷன் கோபப்படுகிறவனாகவும் தேவன் அவனை சாந்தப்படுத்துகிறான் இருந்திருக்க வேண்டும். It should be the other way. The man might be angry, but God has to pacify. இந்த இடத்துல தேவன் கோபப்படுகிறார், மனுஷன் அவருடைய கோபத்தை ஆற்றுகிறான். But this place God is getting angry and the man is pacifying his anger. யார் இந்த தேவன்? Who is this God? இந்த இடத்துல தான் திறப்பின் வாசலினுடைய ஜெபத்தினுடைய ஒரு வேல்யூ சொல்றோம்ல, ஒரு மதிப்பை நம்ம இங்க பார்க்கிறோம். So this is where we are seeing the price value of the standing and gap prayer or the significance of that prayer. நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் அல்லது தேவனாகிய கர்த்தர் என்று நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம். We are calling the Lord as the Lord God in Old Testament. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவன் என்று அவர் சொல்லுகிறார். But Jesus is calling him as the Father God. யோவான் 6:27 சொல்கிறார், அவர் பிதாவாகிய தேவன் சொல்கிறார். In John he is calling as the Father God. தாவீது சங்கீதம் 4:1 என்ன சொல்கிறார், நீதியின் தேவன் என்று சொல்லுகிறான். In Psalms he is calling as the God of righteousness. இந்த பிதாவாகிய தேவனை மனிதர்கள் எப்படி அறிந்து கொள்கிறார்? அவர் நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தராக, நீதியின் தேவனாக அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். So how they understood the God? They understood the God as a righteous God. இவர்தான் பிதாவாகிய தேவன். He is the Father God. இரண்டாவது நபர் இவர் வந்து திருத்துவ தேவன் இல்ல, முதல் நபர் இவர். The Lord God is the first person in the Trinity. இரண்டாவது நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர். இவர் வந்து இரக்கத்தின் தேவன். The second person of the Trinity is the Lord Jesus Christ. He is the God of mercy. இவர்தான் இரக்கத்தையும் கிருபையையும் மனுஷருக்கு பொழிந்தவர். He is the one who has showered the grace and the mercy for the people. இந்த இரண்டு தேவர்களிலேயும் பாருங்க, மிகவும் பிதாதான் எல்லாவற்றுக்கும் வல்லமையுடைய தேவன். In these two Godheads, the Father God is the top of all. இந்த பிதாவாகிய தேவன் வந்து சாவரின் காட் சொல்லி சொல்றாங்க, இறையாண்மை உள்ள தேவன்.
We can call the Father God as the sovereign God. நம்ம வந்து ஒரு தியரியை வந்து மனுஷனால யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தியரி இருக்கிறது. There is a theory that any human can understand. அது வந்து பவுலால கூட அந்த 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 ஒரு தியரியை அவரால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Even Paul the apostle could not understand that theory. அதான் வந்து ப்ரீடெஸ்டினேஷன் சொல்லுவாங்க. முன் குறித்தல் என்கின்ற ஒரு ஞானமுடைய தேவன் தான் பிதாவாகிய தேவன். That is the wisdom called the predestination. ப்ரீடெஸ்டினேஷன் அதாவது இறையாண்மை, அதாவது வந்து முன்குறிக்கப்படுதல் என்றால் யார் நரகத்துக்கு போவார்கள், யார் பரலோகத்துக்கு போவார்கள், யார் கெட்டு போவார்கள், யார் மேலே இருப்பார்கள், எந்த தீர்க்க தரிசனம் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் முன்குறித்தவர் தான் நம்முடைய பிதாவாகிய தேவன். Predestination means who will go to hell, who will go to heaven, what prophecy will happen, at what time. All these things has been decided by the all wisdom God. That is called the predestination. அப்படி தீர்க்க தரிசனம் எல்லாம் முன்குறிக்கப்பட்டு, ப்ரீடெஸ்டினேஷன் முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டவைகள் தீர்க்க தரிசனங்கள். So the prophecies are the one who have been predestined and prophesied. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனால் முன்குறிக்கப்பட்டவைகள். So those prophecies are been predestined by the Almighty God. அப்படி முன்குறிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன். So like that predestined prophecy only I am going to read. ஆதியாகமம் 49வது 10வது வசனத்தில் சொல்கிறார், சமாதானத்தின் கர்த்தராகிய இயேசு யூதாவின் கோத்திரத்தில் பிறப்பார் என்கிற தீர்க்க தரிசனத்தை முன்குறித்து யார் எழுதியது என்றால் தேவன் எழுதி கொடுத்தது. So in Genesis 49:10 the Almighty God has written this prophecy that Jesus the Lord of peace would be born in the tribe of Judah. அப்படி என்றால் இந்த மூன்று இடங்களிலேயும் தேவன் கோபப்பட்டு ஜனங்கள் எல்லாரையும் அழித்து லேவி கோத்திரத்தை சேர்ந்த மோசே மட்டும் அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும்? So in all the three places that God had angered, okay, if God would have blessed Moses of the tribe of Levi and destroyed the other tribes, how this prophecy will happen? அப்படி என்றால் தேவன் அந்த ஜனங்களை அழிப்பதற்கு அல்ல, நான் அழிக்கப் போகிறேன் என்று அவர் வந்து தன்னுடைய அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சொல்லவில்லை. So in these three places he is not telling that what he is going to do. அப்படி என்றால் ஏன் தேவன் இந்த மூன்று இடங்களிலேயும் கோபப்பட்ட ஒரு மனுஷன் அவருடைய கோபத்தை ஆற்றுகிற அளவுக்கு திறப்பின் வாசல் நிற்கிற அளவுக்கு என்னதான் நடந்தது? So if so, why God has angered in all these three places? What has happened to an extent that a man should pacify the anger of the God through a prayer by standing in the gap? பாருங்க, இந்த ஒரு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய அவருடைய குணாதிசயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். If we have to understand this, we have to understand the nature of God. மோசேக்கு தேவன் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய மகிமையை அவனுக்கு காண்பிக்க போகிறார். So God is going to show his glory by telling his name. அவர் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது தன்னுடைய இரண்டு குணத்தை மோசேக்கு அவர் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, when he is telling his name to Moses, we are seeing that he is expressing the dual nature of him. யாத்திராகமம் 34வது அதிகாரம் 6-7 எப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசேயின் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். So we are reading in Exodus 34 verses 6 and 7, the Lord descended in a cloud and stood with him there and proclaimed the name of the Lord. கர்த்தர் மேகத்தில் இறங்கி தன்னுடைய நாமத்தை அல்ல, கர்த்தர் மேகத்தின் மேல் இறங்கி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். The Lord descended in a cloud and he has not proclaimed his name but the name of the Lord. இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் தமிழ்ல ஒரு மிஸ்டேக் வந்த மாதிரி இருக்கு. கர்த்தர் மேகத்தில் இறங்கி தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் என்று தான் சொல்லப்பட வேண்டும். So in this day we are seeing that there is a mistake in Tamil. We have to read like this: the Lord descended in a cloud and he has proclaimed his name. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது அவர் கர்த்தர் தன்னுடைய மேகத்தில் இறங்கி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. It is very clear the Lord descended in the cloud and he proclaimed the name of the Lord. அப்படி என்றால் அந்த பிதாவாகிய தேவனுக்குள் மூன்று விதமான திரியேக தேவன் அடங்கி இருக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். So we are seeing that the Trinity is there inside the Father God. அவர் முதலாவது தன்னுடைய குணத்தை சொல்கிறார் பாருங்கள்.
So first he is expressing his nature like இந்த this. இந்த இடத்துலயும் பாருங்க, கர்த்தர் என்கிறது 2 முறை வருது பாருங்க. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இது தேவனுடைய உன்னதமான முதலாவது குணம். So here the Lord comes twice, the Lord, the compassionate and gracious God, slow to anger, abounding in love and faithfulness, maintaining love to thousands and forgiving wickedness, rebellion and sin. This is the first nature of God. 2 கர்த்தர் வருகிறது. அது ஒரு கர்த்தருடைய நாமம் இரக்கம், மனதுருக்கம், நீடிய பொறுமை. இது முதல் கர்த்தருக்குரிய குணாதிசயங்கள். So the Lord comes twice. The meaning of the first Lord is the compassionate and gracious and slow to anger God. இரண்டாவது கர்த்தருடைய குணம் பாருங்க, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். So the second nature of the God is he does not leave the guilty and is unpunished. He punishes the children and their children for the sin of the parents to the 3rd and 4th generation. முதலாவது குணம் இரக்கத்தின் குணம். அதைத்தான் இயேசு கிறிஸ்துட்ட பார்த்தோம். தேவனுடைய எல்லாவற்றிலேயும் உன்னதமான குணம் இரக்க குணம். அது மேலே எழும்பி வருகிறதை நம்ம பார்க்கலாம். So we are seeing this, the first nature is the compassionate and the gracious nature of God which is descending in Christ Jesus. இரண்டாவது குணம் நீதியை நிலைநாட்டுகிற குணம், அவர் பாவத்தை தண்டிக்கிற குணம். இது தேவனுடைய இரண்டாவது குணம். So the second nature is the righteous nature. He is the one who will not leave the guilty unpunished. இப்ப இது 2 குணமும் சேர்ந்திருக்கிறது. But these two natures are combined together. தேவன் பாவத்தின் நிமித்தம் தன்னுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பார் என்றால் அவருடைய கிருபையின் குணம் என்னவாயிற்று என்கின்ற கேள்வி எழும். If God were to punish for a sin in order to fulfill his justice, the question arises as to what happened to his nature of his grace. தேவன் இரட்ட குணம் உடையவர். God is having a dual nature. இந்த இரட்ட குணத்துல அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக தண்டித்து கொண்டே இருப்பார் என்றால் அவருடைய கிருபையின் குணம் என்னவாயிற்று என்கின்ற கேள்வி எழும். If he is keep on punishing for fulfilling the punishment for the sin, there will be a question arise, what happened to the nature of his grace or compassion? தேவன் பாவங்களை தன்னுடைய கிருபையினாலே மன்னித்து கொண்டே இருப்பார் என்றால் அவருடைய நீதியின் குணம் என்னவாயிற்று என்கின்ற ஒரு கேள்வி எழும். If God continues, keep on continuing to forgive the sins, the question will arise, what happened or what become the nature of these justice? 2 குணங்கள் உடைய தேவன், ஒன்று நீதியை நிலைநாட்டுகிற குணம், ஒன்று கிருபையின் குணம். நீதியை நிலைநாட்டு என்றால் கிருபை குணம் என்னவாயிற்று, கிருபை குணம் என்னவென்றால் நீதியை நிலைநாட்டுவதற்கு என்னவாயிற்று என்கின்ற 2 குணமும் பெற்றவர் தான் நம்முடைய தேவன். So he is having a dual nature, both the nature of righteousness and the nature of compassion. Okay, if he is doing one nature, and the question will come, what happened to the other nature? So God is having a dual nature in him. அப்படி என்றால் தேவன் தன்னுடைய இரக்க குணத்தை காண்பிப்பதற்காக யாராவது ஒருத்தர் பரிந்து பேச வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So in order to fulfill or give the nature of compassion, he is expecting anyone to plead before him. இன்னைக்கு ஒரு பிள்ளை தப்பு பண்ணிருச்சு, அப்பா ஒரு பெரம்பு எடுத்துட்டு அடிக்க போறாரு. The father is taking his staff to give a punishment to his child. தன்னுடைய பிள்ளை அடிக்க வேண்டும் என்கிற விருப்பம் கிடையாது, ஆனால் இந்த தப்புக்காக அடிக்க பெரம்பு எடுக்கிறாரு. But he is not having a desire to punish his child, but for the sin or the mistake he has committed, he wanted to punish him. உடனே அம்மா கீழே அவனை மன்னிச்சு விட்டுறீங்களா, ஏன் இப்ப நீங்க பெரம்பு எடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அப்பா பெரம்பை கீழே போட்டுறாரு. But when the mother pleads for his son, he immediately puts the staff down. அதைப்போல தேவன் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற குணம் மேலோங்கி நிற்கிற சமயத்திலே அவருக்கு கிருபை செய்யுங்களேன் என்று பரிந்து பேசுகிற ஒருவரை தேவன் தேடுகிறார். So when the nature of God of righteousness arises, he is looking for a person to plead for the people to get away from that. தேவனுடைய நீதியின் குணத்தை வெளிக்காண்பிக்கிற ஒரு அருமையான ஒரு வேத வசனம் இங்க இருக்கிறது பாருங்கள். There is a beautiful scripture which expresses the righteous nature of God. எசேக்கியேல் 22:30-31. Ezekiel chapter 32 22:30-31. 22 verses
31. 31. Okay. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு குழுவல்ல, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரையும் காணேன். ஆகையால் நான் என் கோபத்தை அவர்கள் மேல் ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் மேல் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று நீதியின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க. So I looked for someone among them who would build up the wall and stand before me in the gap on behalf of the land, so I would not have to destroy it, but I found no one. He was not expecting a group. So I will pour out my wrath on them and consume them with my fiery anger, bringing down on their own heads all they have done, declares their righteous sovereign God. நீதியின் குணம் மேலோங்கி நிற்கிற தேவன் அழிக்க வேண்டும் என்று வரும் பொழுது யாராவது ஒரு கிருபையை காண்பிக்க வேண்டுமே என்று ஆண்டவரிடம் கெஞ்சுவார்கள் என்று அவர் எதிர்பார்த்து இல்லை என்ற சமயத்தில் அவர் கோபத்தை ஊற்றுகிறார் என்று இந்த வேதவசனம் கூறுகிறது. When his righteousness arises, when he is expecting a person to plead for the grace, when no one is there, he is pouring all his wrath upon the people. 3 நேரங்களில் தேவன் கோபப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். We have seen at 3 places that God had angered on the people. அவர் அழிக்கிறதற்கு இப்போ எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுறேன்னு சொல்லி அவர் ஆண்டவர் கோபத்தை காண்பிக்கிறார். He is showing his anger and telling that I will destroy them completely. அது தேவனுடைய நீதியின் குணம். That was the nature of righteousness of God. ஆனால் அது தன்னுடைய சொந்த ஜனங்களாய் இருப்பதனாலே மோசேயை திறப்பின் வாசலில் நிற்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் நிழலாக மோசேயை ஏற்படுத்தி விட்டு தான் ஆண்டவர் அந்த கோபத்தை அங்கே செய்கிறாரு, காண்பிக்கிறார். Since those people are their own people, in order to plead grace for them, by raising Moses as a shadow of Jesus Christ, then only he is showing his nature of righteousness. அந்த இடத்துல ஏன் கோபப்பட்டார் என்று புரிந்து கொண்டீர்களா? So why he had angered in that place, have you understood? தேவன் கோபப்படுகிறது போல மனுஷன் சும்மா ஆற்றுறது போல காணப்படுது இல்லை. தேவன் நீதியின் நிமித்தமாக கோபப்படுகிறார் என்ற நீதியின் தேவன். ஆனால் அங்கு மோசேயை என்ன செய்கிறார்? ஒரு பரிந்து பேசுவதற்காக ஏற்படுத்தி விட்டு தேவன் கோபப்படுகிறார். So why he is angering? Because of the nature of the righteousness. After making Moses for pleading before God, then only he shows his nature of righteousness. நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. So scripture tells that when I sins, there is an advocate for me before God. தேவன் மன்னித்துக் கொண்டே இருப்பார் என்றால் நீதியின் குணம் என்னவாயிற்று? If he keeps continuing forgiving, what happened to the nature of righteousness? இன்றைக்கு கிரேஸ் என்ன கிரேஸ்? ஹைப்பர் கிரேஸ்ல பாத்தீங்கன்னா பாவனை செய்து கொண்டே இருக்கலாம், அதை தான் சொல்றாங்க. So today people are talking about hyper grace. That means you can keep continuing sinning. தேவன் நீங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் தேவன் மன்னித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நீதியின் குணம் ஆண்டவர் என்ன செய்கிறது என்று ஒரு கேள்வி வருகிறது. So when you are sinning, you are continuing sinning, when keep on forgiving you, there will be a question, what happened to the nature of his righteousness? ஒரு மனுஷன் பாவத்தில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுறாரு. When he is pleading for the forgiveness or the blood of Christ Jesus, he is forgiving him. மறுபடியும் பாவம் செய்கிறான், மறுபடியும் மன்னிக்கிறாரு. He is again sinning and is again forgiving. என்ன மன்னிக்க அவர் பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தேவன் மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தேவன் என்ன நம்ம ஒரு கிறுக்கனா மாற்றி விடுகிறோம், அவ்வளவுதான். So if we keep continuing sinning and if you are expecting God to keep forgiving, you are making God as a என்ன நான் பாவம்னா செய்வேன், இயேசு கிறிஸ்து என்னோட பாவத்துக்காக மரிச்சிட்டான்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். Whatever the kind of sin I will be making, but he has to forgive means இல்ல, நீதியின் தேவன் நீதி செய்கிறதுக்கு வரும் பொழுது பிதாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். When the God of righteousness is coming to fulfill his righteousness, இது ஒரு the savior Jesus is pleading for us. இது ஒரு பெரிய ஸ்டடி. நம்ம அடுத்த மாசத்துல கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன். நம்ம எல்லாம் கண்களை மூடலாம். Let's close our eyes in prayer. We will continue this in our coming days.